பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். இன்றைக்கு தேவன் அவருடைய பாதுகாப்பை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து. இந்த கடைசி காலங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த நாளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாக இருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் பாதுகாக்கிறார். சங்கீதம் 61வது புஸ்தகம் 3-4 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். நீர் என் அடைக்கலமும். அப்ப தாவீது சொல்லும் பொழுது தேவனை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்றார். நீர் என் அடைக்கலம். அடைக்கலம் என்றால் என்ன? ஒருத்தர் ரொம்ப துரத்திக்கிட்டு வராரு அடிக்கிறதற்கு. அப்போ போய் ஒரு மனிதனிடத்தில் பாதுகாப்பான இருக்கிற ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு மனிதனிடத்தில் போய் அவன் தஞ்சம் அடைவது தான் அடைக்கலம். தஞ்சம் புகுவது. என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னை ஒருத்தன் அடிக்க வரான், என்ன ஒருத்தன் அடிப்பதற்கு தேடி வந்து கொண்டு இருக்கிறான், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தஞ்சம் அடைவது அடைக்கலமாக இருக்கிறார். அதை போல தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது தேவனை நோக்கி ஓடி, ஆண்டவரே எனக்கு அடைக்கலம் கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை தேவனிடத்தில் அண்டிக் கொள்வது தான் அடைக்கலம். நீர் என் அடைக்கலமும். வாசிங்க. சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருக்கிறீர். அடுத்தது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். அவருடைய கூடாரம் என்பது தேவனுடைய ஆலயத்தையும் குறிக்கும், பாதுகாப்பான இடத்தையும் குறிக்கும். உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இயேசு கிறிஸ்துவு நமக்கு இரு கரங்களால் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதுகாப்பதற்காக செபிப்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ப்ரொடெக்ஷன், அவர் தேவ தூதர்களுடைய உதவி, அவர் பாதுகாப்பு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நம்ம போகும் பொழுது வரும் பொழுதும் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவனின் பாதுகாப்பு நமக்கு உண்டாகும்படி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி ஜெபிச்சிட்டேன், அதனால் இன்றைக்கி ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்துட்டாரு, அதே போல் நாளைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படி இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே அன்றைய தினத்திலே நமக்கு பாதுகாக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்மை பாதுகாக்கும்படி எத்தனையோ வாக்குறுதிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகம புஸ்தகத்தில் அவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி எத்தனையோ வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 41வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். அவனை உயிரோடே வைப்பார். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை உயிரோடே வைப்பார். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வளமும் தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்மளை குறித்ததான தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று தேவன் செய்யக்கூடிய சில பொறுப்புகளை தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார்.
அந்த திட்டத்தை எப்படியாவது நாம் குலைத்து போட வேண்டும் என்று சத்ருவானவன் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருப்பான். பிசாசுக்கு என்ன வேலை? எவனை விழுங்கலாமோ என்று அவன் தேடி சுற்றி திரிகிறான். தெரியுங்களா? அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை குறித்து திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த திட்டத்தை தடை செய்வதற்கு சத்துருவானவன் அவன் பல வழிகளில் நமக்கு சோதனைகளை கொடுப்பான். பாருங்க, தாவீதை குறித்ததான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். சவுலை, ராஜாவாக இருந்த சவுலை அவனை தள்ளிவிட்டு தாவீதை அரசனாக ஏற்படுத்த வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தாவீதை சாமுவேலின் மூலமாக தேவன் அபிஷேகம் செய்கிறார். இதை கேள்விப்பட்ட சவுல் தாவீதை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று அவனை தேடி மலைகளிலும் குன்றுகளிலும் அலைகிறதை நாம் வேதத்திலே நம்ம வாசிக்க முடியும். இப்படி தேவனுடைய திட்டத்தை குலைத்து போடும்படியாக, தடை செய்யும்படியாக இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதில் என்ன நடக்கிறது என்பது சம்பவத்தை பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி, தாவீது வனாந்தரத்தில் ஒரு அரணான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் தினந்தோறும் தேடுறாரு தாவீதை. ஏன் கொலை செய்யணும்? ஏன்? என்னுடைய ஸ்தானத்தில் அவன் வரப்போறான். அவனை எனக்கு பதிலாக தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்ல, அவனை உயிரோடையே விடக்கூடாது. அவன் இருந்தால் தானே ராஜாவாக இருப்பான். அதனால் அவன் என்ன செய்கிறான்? சவுல் தினந்தோறும் அவனை கொலை செய்யும்படியாக தேடி அலைகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்தது வாசிங்க. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். பாருங்க, அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தாவீது. ஏன்? சவுல் எப்படியாவது நம்மளை கொன்று போட்டுருவான் அப்படின்னு தப்பித்து கொள்வதற்காக. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் அவனை சவுலுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் பாதுகாத்தார். பாருங்க, நல்லா கவனிங்க. தேவன் முதலாவதாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட நபர். ஆதாமுக்கு 2 குழந்தைகள். ஒன்று காயின், ஆபேல். 2 குழந்தைகள் ஆதாமுக்கு பிறந்தார்கள். நல்லா கவனிங்க. காயின், ஆபேல் 2 பேரும். காயின் விவசாயம் பண்ணுறவர், பயிர் செய்கிறவர், சரியா? ஆபேல் ஆடு மேய்க்கிறவன். அவன் ஆடு மந்தையை மேய்த்து கொண்டு ஆடு வளர்த்து கொண்டு இருந்தான். இந்த காயினும் ஆபேலும் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அப்படியே எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா போவாங்க. ரொம்ப பாசமாக 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேருந்து சேர்ந்து போய் ஆண்டவருக்கு, தேவனுக்கு பலி செலுத்துவாங்க. காணிக்கை கொண்டு போய் கொடுப்பாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுக்கென்று காணிக்கை கொடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க. 2 பேரும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் 2 பேர்த்துக்கும் மனஸ்தாபம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? இவங்கிட்ட ஏதோ மனஸ்தாபம். ஆனால் அதனால் இப்போ தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும். அப்போ காணிக்கை செலுத்துகிறப்ப இவன் என்ன செய்கிறான்? தம்பிக்கிட்ட போய் ஆபேல்கிட்ட போய் ஆடை வாங்கி காணிக்கை கொடுக்காம, தேவன் என்ன செய்கிறாருன்னா, காணிக்கை கொடுக்குறது ஆடை தான் கொடுக்கணும். ஆடை தான் தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தணும். இப்படி இருக்கும் பொழுது ஆபேல் ஆடை தன்னுக்கிட்ட இருந்த தலையிட்டு நல்ல கொழுன்னு நல்லா இருந்த ஒரு ஆட்டை தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த காயின் என்ன செய்கிறாரு?
அவங்ககிட்ட போய் நான் ஏன் ஆடை வாங்கி கொடுக்கணும்? என்கிட்ட விளைச்சல் இருக்குல்ல, அந்த விளைச்சல் மூலமாக வந்ததை நான் தேவனுக்கு காணிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு போய் ரெண்டு பேரும் போய் காணிக்கையே செலுத்துகிறாங்க. இப்படி செலுத்தும் பொழுது தேவன் ஆபேலினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து வந்ததை தேவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. ஆனால் ஆட்டை காணிக்கை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். இதனால் என்னாச்சு, காயினுக்கு பயங்கர கோபம். என்ன காணிக்கையை ஏற்றுக்காமல் போயாச்சே, தேவனை அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்லி பயங்கர தம்பி மேலே சகோதரன் மேலே கோபப்பட்டு ஆபேலை கொன்று போட்டான். என்ன பண்ணால் முதல் கொலை வேதாகமத்தில் வந்திருக்கு. முதல் கொலை காயின் ஆபேலை கொன்று போட்டான். அப்போ என்ன நடந்தது? ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். எல்லாரும் பைபிளை திறந்து பார்க்கணும், ஃபோனில் பார்க்கக்கூடாது. பைபிளை திறந்து தான் வசனங்களை தேடி வாசிக்கணும். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கொழுமையானவைகளின் சிலவற்றை ஆபேல் கொண்டு வர்றாரு. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் கொண்டு வந்த காணிக்கையையும் தேவன் ஆசீர்வதித்தார், ஏற்றுக்கொண்டார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. தேவன் காயின் கொண்டு வந்த காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து கொண்டு வந்து பாருங்கள், ஃப்ரூட்ஸ் பயங்கர அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? அழகாக இருக்கும். அழகாக இருக்கிறத அது எப்படி இருந்துச்சு? சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து வந்தது. அதனால் தேவன் அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி பயங்கர எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்புறம் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கு? என்ன விஷயம்? நம்ம பிள்ளைங்கெல்லாம் போய் கேட்போம்ல, பிள்ளை சோகமாக இருக்கும், சாப்பிடாது, என்னப்பா கேட்கும்போது அப்படி சோகமாக இருக்கும். உனக்கு ஏம்மா இப்படி இருக்க, சோகமாக இருக்க அப்படின்னு. இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் கேட்டால் நமக்கு தான் பயம். பைக்கு வேணும், செல்ஃபோன் வேணும், முகநாடி வேறுபட்டிருந்தா இப்படி தான் கேட்குதுங்க பிள்ளைங்க. ஏம்மா சோகமாக இருக்க, ஒரு வண்டி வேணும், செல்ஃபோன் வேணும், இப்படி தான் கேட்குறாங்க. சரி, அப்போ தேவன் கேட்குறாரு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்குன்னு. 8வது வசனத்தை வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். முதல் கொலை இங்கே வேதாகமத்தில், இங்கே 4வது அதிகாரத்தில் வருது. ஆதியாகமம் 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? தேவன் கேட்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கப்பா போயிட்டான், என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. 10. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையா? யார்கிட்ட கேட்குறேன்? தேவன்கிட்ட கேட்குறான். அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையா? எனக்கு வேறு வேலை இல்லையா? நான் அவனுக்கு என்ன காவலாளியா அப்படின்னு கேட்கலாம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, பாவமில்லாத இரத்தம், பாவமில்லாத ஆபேலினுடைய இரத்தம் அவன் கொலை செய்ததினாலே, அவனுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டதினாலே
அந்த இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அந்த இரத்தம் தேவனை நோக்கி முறையிடுகிறதாம், கூக்குரல் இடுகிறதாம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி இரத்தம் பேசுதான். அதற்கு என்ன சொல்கிறாரு தேவன்? இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப. 14-15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று காயினை கொல்லும் எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று காயின் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். அந்த அடையாளம்தான் அந்த காயினுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. யாரும் கொல்ல முடியாது. கர்த்தர் காயினுக்கு நெற்றியிலே ஒரு அடையாளம் போடுறார். ஏன் நெற்றியில் அடையாளம் போடுறாங்க? நல்லா கவனிங்க. அடையாளம் என்பது தேவனுடைய பாதுகாப்பு. நாம் எல்லாம் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் இருக்கிறார். கர்த்தர் காயின் நெற்றியில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பாக இருந்தது காயினுக்கு. அடையாளம் என்பது தேவனுடைய பாதுகாப்பு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே இருந்தபோது வாதையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கும்படியாக நிலைக்கால்களில் இயேசு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் பூசின பொழுது அந்த வாதையிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. எசேக்கியேல் 16 இஸ்ரவேல் மக்கள் அங்கே வாதையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். வேணாம் பாருங்க, ரூத் ஒரு ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்து அந்த ரூத் என்ன செய்கிறாங்க, அங்கே அந்த போவாஸ் அந்த ராஜாவை பார்த்து இந்த ராஜாக்கிட்ட அவள் தஞ்சம் அடைகிறா. பாசிங்களா, ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் இங்கே அழகாக சொல்கிறாரு, ரூத்துக்கு தேவன் ஒரு பாதுகாப்பு கொடுத்தார். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இங்கே போவாஸ் ராஜா சொல்கிறார், நீனு வெளி தேசத்துலேருந்து வந்தாலும் இங்கே உன் கணவனை இழந்து தனியாக இருந்தாலும் இன்றைக்கி நீ உன்னை நீ என்ன செஞ்ச, பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை வாசிங்க. ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீ யாருகிட்ட வந்திருக்க? இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமா வந்திருக்க. அதனால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ரூத்தை பார்த்து சொல்றாரு. ஆமாம், இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் இப்போ 2 பேர்த்துக்கு ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பயங்கர சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் எதிர்பாராமல் ஒருத்தனை அடித்து கொலை செஞ்சிட்டானா என்ன செய்வானா? அந்த கொலை செஞ்சவன் அந்த அடைக்கலப்பட்டணம்னு ஒரு பட்டணம் இருக்கும். மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் நீ உன் தேசத்தை பிரிக்கும் பொழுது அடைக்கலப்பட்டணம் பாதுகாப்பு பட்டணமாக ஒரு இடத்த உருவாக்கணும். அதில் ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா, யதார்த்தமாக எதிர்பாராத விதமாக ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா அந்த இடத்துல அவன் ஒளிஞ்சிக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் மோசைக்கிட்ட ஒரு நியமனம் செய்கிறார், கட்டளை கொடுக்குறார். அந்த கட்டளையின்படி ஒரு அடைக்கல பட்டணம் உருவாக்கப்படுகிறது. அந்த பட்டணத்தில் கொலை செய்தவன் அவன் மற்றவங்க அடித்து அவனை கொலை செய்யாதபடிக்கு அந்த அடைக்கல பட்டணத்தில் அவன் பாதுகாப்பாக இருக்கணும். என்னாகுமா புஸ்தகம் 35வது அதிகாரம் 12வது வசனம்,
கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பும்படி தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவுது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கல பட்டணமாயிருக்கிறார். இந்த வெளி உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பொல்லாத கிரியைகளை செய்து கொண்டிருந்த நமக்கு தேவன் ஒரு அடைக்கல பட்டணமாக, பாதுகாக்கப்படும் ஒரு பட்டணமாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மளை மறைக்கிறார். 91வது சங்கீதம் பாதுகாப்பின் சங்கீதம். அது தினந்தோறும் நாம் அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை மனப்பாடமாக நம்ம அறிக்கை செய்ய வேணும். அது பாதுகாப்பின் சங்கீதம். இஸ்ரவேல் மக்கள் இந்த 91வது சங்கீதத்தை ஒரு நாளைக்கு 3 வேளை அதை சொல்லுவார்கள். காலை, மதியம், இரவு 3 வேளையும் இந்த 91வது சங்கீதத்தை வாசிச்சுட்டு தான் அவங்க மற்ற வேலையை செய்வாங்க. சரி, ஏசாயா 4:6 வாசிங்க. 4வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா. அப்போ தேவன் நமக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார் வாசிங்க. ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பாருங்க, பகலிலே வெயிலுக்கு நிழலாக இருக்கிறார். எந்த மழையும் காற்றுக்கும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அவர் நமக்கு கூடாரமாய் இருக்கிறார். எனவே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். பாருங்கள், மல்கியா 4:2 வசனத்தை வாசிக்கலாம். இங்கே எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த வெயிலெலாம் தாங்க மாட்டேங்குது நமக்கு. ஆனால் ஒரு நிழலுக்கு ஒதுங்கி போகிறோம். அதே போல் தேவன் நமக்கு வெயிலுக்கு நிழலாக இருக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பாருங்க, நமக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவளுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படணும். நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்க தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் இருக்குதா, பயப்பட மாட்டீங்க. நீங்கள் வெளியில் புறப்பட்டு போவீங்க, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீங்க. எதுக்கும் பயப்படாமல் இருப்பீர்கள். தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். நமக்கு பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களேப்பா, உமக்கு நன்றி. உடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்க கிருபை செய்கிறீங்க. உம்முடைய செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் எங்கள் வாழ்நாளில் உம்முடைய திட்டங்கள், உம்முடைய ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை குறித்தான காரியங்கள் நிறைவேறும் வரையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றுகிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆணி துளைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக. யோபுவுக்கு வேலி அடைத்து பாதுகாத்த தேவன், இந்த நாளில் நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.